பாவ் பாஜினா கடைக்கு மட்டும் தான் போய் சாப்பிட முடியுமா? இல்ல. நம்ம வீட்லயே சிம்பிளா நம்மகிட்ட இருக்கிற காய்கறி வச்சு நம்ம சிம்பிளா செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாவ் பாஜி பன்னு மட்டும் நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஊற வச்ச மூக்கல்ல கேரட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு ஒரு 3, 4 விசில் அதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு டொமேட்டோ பேஸ்ட்டு அரைச்சி வைத்த டொமேட்டோ பேஸ்ட்டு அதில் ஊற்றி தேவையான மசாலா மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், பாவ் பாஜி மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்ச காய்கறியை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு அந்த கடைஞ்சி வச்ச காய்கறி பேஸ்ட்டையும் இந்த தக்காளி தொக்கில் ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கு சைடில் பாவ் பாஜி பண்ண தோசைக்கல்லில் பட்டர் விட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவ் பாஜி மசாலா இது மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சு இந்த பாவ் பாஜி பன்னு, பாவ் பாஜி மசாலா, ஆனியன், கொரியண்டர், லெமன், பட்டர் அப்புறம் பாவ் பாஜி மசாலா தூவி ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா டேஸ்ட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.